ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனார்னா, நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், பூமியின் புழுதியிலிருந்து இதான் உண்டாக்கினார். புழுதியிலிருந்து மண்ணை எடுத்துதான் மனுஷனை கர்த்தர் உருவாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் பொழுதும் புழுதியிலிருந்து தான் உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கப்பட்ட மனுஷனை உயர்த்தும் பொழுதும் புழுதியிலிருந்து தான் உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பதிலா அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர். இது குப்பை, இது புழுதி, இது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விடாம, எப்பேற்பட்ட ஒண்ணுமில்லாத நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்பானால் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்காலம் உண்டு, நம்பிக்கை உண்டு, ஒரு புதிய வழி உண்டு, புது வாசல் திறக்கப்படும், புதிய நம்பிக்கையும் வாசல் இருக்கிறது. ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர், யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். இயேசுவை போல நல்லவர் ஒருவர் இந்த பூமியில கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க பொதுவான மனுஷர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அழகு இருக்கணும், படிப்பு இருக்கணும், பட்டம் இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும், ஏதாவது உங்ககிட்ட இருக்கணும், இருந்தாதான் ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல, புழுதியிலிருந்து உயர்த்துகிறேங்கிறார். ஒண்ணுமே இல்லை, புழுதி ஆகி போச்சு, ஜீரோ. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை கூட அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. யாரிடத்துல? கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களானால் எப்பேற்பட்ட மனுஷரையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவரால் முடியும் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை இந்த பட்டணத்திலிருந்து தான் அவர் அழைக்கிறார். இந்த ஊர் என்கிற பட்டணத்துல கல்தேயர் வாழ்ந்தார்கள். இப்ப நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் சொல்றோம் பாத்தீங்களா? அதே போல அந்த பாபிலோன் சினையார் தேசம் கல்தேய பட்டணத்துல வாழ்ந்தவருடைய அந்த மக்களுக்கு கல்தேயர் அப்படின்னு பெயர். அதனாலதான் நம்ம கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதிகாரம் 11:31 நம்ம வாசித்தோம் இல்லையா? கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர். இந்த கல்தேயர் எப்படிப்பட்டவங்கன்னா, நல்லா படிச்சவங்க, ரொம்ப அறிவாளி ஞானிகள். ஊர் என்கிற வார்த்தை எபிரேய மொழி, அது தமிழ் மொழி கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது. ஊர் என்கிற வார்த்தையானது தமிழ் வார்த்தை கிடையாது, எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியில ஊர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு தமிழ் அர்த்தம் இருக்கிறது. என்ன ஊர் என்ற தமிழ் அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒளி, பிரகாசம், வெளிச்சம், அப்படிப்பட்ட நல்ல அர்த்தமுடைய எபிரேய பேர் அந்த ஊர். ஏன் அப்படி ஒளி, பிரகாசம், வெளிச்சம் அப்படின்னா, 2 விதமான வெளிச்சம் இருக்கிறது உலகத்துல. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 விதமான வெளிச்சம் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான வெளிச்சம், உலகத்தின் வெளிச்சம். 2வது ஆவிக்குரிய வெளிச்சம், ஸ்பிரிச்சுவல் லைட். முதல்ல லைட் ஆஃப் வேர்ல்டு, 2வது லைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வெளிச்சம். உலகத்தின் வெளிச்சமும் தேவை, ஆவிக்குரிய வெளிச்சமும் மிக அதிகமான ஒரு தேவை. ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாம வெறும் உலக வெளிச்சத்தை வச்சு நாம் இந்த பூமியில வாழ்றது வேஸ்ட், சிரமம். என்ன உலக வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம்னா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் நல்ல அறிவு, கல்வி, இப்படிப்பட்ட இந்த மாதிரியான வெளிச்சத்தை உடையவங்களா இருந்தாங்க. இதான் உலக வெளிச்சம். உலக ஞானம், உலக அறிவு, படிப்பு, இதெல்லாமே உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உலக வெளிச்சம். ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாது. ஆவிக்குரிய பகுதி இருட்டடைஞ்சே கடந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இருளாகவே உங்களுக்கு இருந்துச்சு. ஆவிக்குரிய வெளிச்சம் ஒண்ணுமே இல்லை. படிப்பு, கல்வி, உலக ஞானம், தொழில், வருமானம், இப்படிப்பட்ட உலக வெளிச்சம் இருந்ததே தவிர ஆவிக்குரிய பிரகாரமான எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. ஆவிக்குரிய பகுதி இருளாய் கடந்தது. பாவம், சாபம், ஏமாற்றம், தீமை, இப்படி ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இந்த மாதிரி ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை, கர்த்தரங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த ஆபிரகாம் வாழ்ந்த ஊர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஆவிக்குரிய பகுதி விட இருட்டடைஞ்ச பகுதி. இன்னொன்னு, இந்த ஊர்ல இந்த ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு விக்கிரக ஆராதனை பண்ற குடும்பம்.
ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு விக்கிரக சிலைகள், அந்த விக்கிரக சிலைகளை செஞ்சு விற்று பிழைப்பு நடத்தி வாழ்த்த குடும்பம். அப்ப எவ்வளவு இருளா இருந்திருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருட்டடைஞ்ச ஊரிலே, இருட்டடைஞ்ச குடும்பத்திலே பிறந்து இருட்டடைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் மகிமையான வெளிச்சத்துக்கு அழைத்தார். அவர்தான் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.